வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கறோம்னா நீ நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சில நம்பிக்கைகள் நம்முடைய வீட்டுக்கு வெளியில இருக்கும். அந்த நம்பிக்கை தொடர்பான விஷயங்களுக்காக அடுத்தவர்களை சென்று அணுகுவோம். இந்த நாள் எனக்கு நல்லா இருக்குமா, என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்குமா. ஓ, ஜாதகம். பாதத்துல பாக்குறீங்க. ஆனா சில நம்பிக்கைகள் வீட்டுக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும். அது வெளியில எல்லாம் இருக்காது. எங்க தாத்தா தான் எனக்கு பிள்ளையா பிறந்திருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருவதும். இது காலம் காலமா நமது பெரியவாழ்லாம் கடைபிடிச்சிட்டு வர ஆச்சார அனுஷ்டானங்கள். இதுல ரெண்டு தரப்பு இருக்காங்க. இந்த பூர்வ ஜென்மம், மறுபிறவி, இந்த விஷயங்களை நம்பக்கூடிய ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் அதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு. பூர்வ ஜென்மம் இது நம்புறவங்க நிகழ்வுகள் நடக்கிறப்பலாம் இது ஒரு பூர்வ ஜென்ம தொடர்பு, இது ஒரு மறுபிறவி அப்படின்னு நீங்கள் சிரித்து போன சம்பவங்கள்லாம் என்னெல்லாம் உண்டு? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்ட சொல்றேன் ப்ளீஸ். ஜாக்கின்னு ஒரு பெட் வச்சிருந்தோம், டாக் வச்சிருந்தோம். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு அவரு. சேம் கலர்ல ஒரு டாக் வீட்டுக்கு அவரா வீட்டுக்கு வர்றாரு. இதெல்லாம் கொஞ்சம் அந்த கோயிலுக்குள்ள போகும்போது நான் என்னதையாமே அழறேன். நானே வேற மாதிரி அங்க உள்ள நிக்கிற மாதிரி, என் கூட வேற யாரோ ஒருத்தர் நிக்கிற மாதிரியும் அப்படி தோணுது. மனநல பாதிப்பு வருதுன்னு அது கூட பரவாயில்ல. ரொம்ப ஓவரா அதுல பாக்கும்போது எனக்கு ரொம்ப, எனக்கே அந்த நேரத்துல உடம்பெல்லாம் சிலுக்குது. கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம். நீங்களே அதுக்குள்ள இருக்கீங்க. ஆமா, ஒரு பிரின்ஸ் வீட்டு பொண்ணு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஆச்சரியம். உங்க பேர் என்னவா இருந்திருக்கும்? என்னோட பேர் சாந்தகுமாரின்னு இருந்தது. எனக்கு நீளமான முடி இருந்துச்சு. என் முடிய கட் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு இப்பவும் எனக்கு முடி வச்சுக்க பிடிக்கல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இது கொஞ்சம் ஓவர், ரொம்ப பொய் சொல்ற மாதிரி இருக்கு. நம்மளதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதான் நம்பிட்டேன். நீங்க நான் ஸ்கூல்ல அப்படிதான் போய் சொல்லுவேன், நம்புவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. ஞாபகம் இல்ல. பட் ஆனா எனக்கு என்ன ஒரு சஸ்பிஷ தோணும்னா, என்ன ரொம்ப ப்ரொடெக்ட் சைல்டா வளர்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அடுத்த ஜென்மத்துல இருந்து வந்த மாதிரியே பேசுறாங்க. சின்ன வயசுல வளர்த்தது சொல்றாங்க. இல்ல அவருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அடுத்த இது 2வது ஜென்மமா? போன ஜென்மத்தோட இதெல்லாம் சொல்றாங்க. பைத்தியம் முடிச்சுங்களா? அப்படிதான் ஏன் சொல்றாங்க? அதான் பேர்லாம் சொல்றாங்க. நானே நீ சொல்ற நானே ஓவர் இமேஜின் பண்ணிக்கிறேனோ? ஆமா ஆமா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இந்த இடத்துக்கு போகும்போது சில சம்பவங்கள் இது இப்படி இங்கெல்லாம் ஏதோ நடந்த மாதிரி அப்படின்னா எனக்கு வரும்போது ஃபுல்லா நம்ப ஆரம்பிச்சேன். உன்னை சுத்தி நடக்கிற மர்மங்கள் உண்மையா பொய்யா? ஓ, மகதீரா படம்பா. அப்படினா நீதான் அந்த சட்டமாங்கிறது காஞ்சரனும் காதல கிடையாது. இந்த ஹிப்னோதெரபி பயிற்சி பண்றப்போ என்ன ஐ saw myself as a soldier. போன பிறவில இந்த கால் மட்டும் எப்பவுமே மறத்து போயிடும். இந்த கால் எப்பவுமே வீக்கா தான் இருக்கும். டாக்டர் தான் போகணும். அந்த ஒரு சண்டையில பாம்பு போட்டு இந்த கால் போச்சு. மண்ட குழம்பி மெண்டலா இருந்திருக்கானா இல்ல போர் ஐயோ, சோல்ஜர். போன ஜென்மத்துல பேட்மேனா இருந்தேன். நாசி சோல்ஜர். ஒரு பிறவில நீங்க ஒரு ரஷ்யன் சோல்ஜராவும் இருக்கீங்க. ஆனா அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு ஆத்திர ஃபார்முலா தெரியாது, அழிக்கிற ஃபார்முலா அத்துபடி. அது வேற பிறவியே இருந்திருக்கலாம். அது இன்னொரு பிறவிங்கிறீங்க. சிரிப்பு. அது பிறவியாவே நீங்க சோல்ஜராவே இருக்கீங்க. கண்டிப்பா காட்டுறேன் காலை தூக்கி காட்டா குத்துறேன், ஊசி போல உலக்கே குத்துவான். அந்த மாதிரி எத்தனை நாள் நீங்க குத்துற? நீங்க சொல்றது இந்த நாசி பீரியடு, முதல் உலக போர், 2ஆம் உலக போர், இதெல்லாமே ஒரு 60 வருஷத்துக்கு நடந்த 40-50 வருஷம் தான் மேக்சிமம். 40 வருஷத்துக்கு எப்படி செத்து பழச்சு 30 வருஷத்துல சோல்ஜர் ஆக முடியும்? அப்படியே ஒரு எங்க பார்த்தாலும் இங்க நம்ம வாழ்ந்த ஞாபகம். திருவேங்கடநாதபுரம் ஒரு இடம் உண்டு. அங்க போன என்ன அறியாமலே அந்த கோயிலுக்கு போனா எனக்கு அழுக வரும். அழுகையா வரும். என்ன அவங்க சொன்னது அதே சொல்றேன். கோயிலுக்கு போனா மோஸ்ட்லி எல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நாள் ரொம்ப தியானத்துல நான் கேட்கும் போது, உன்னோட பிறவியை நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் இப்படி இருக்கிறேன், என்னோட ஆத்மாவி அப்படி தனியா வெளியில போகுது. டாக்டர்
அந்த படம் இப்பதான் பார்த்திருப்பாங்க போல இருக்கு. பசுமையான சோலை அது வழியா அது போயிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணு ஒரு அது lemon இவங்கன்ற colourல அப்புறம். இருக்கிற அந்த அது பொண்ணை இவங்கதான். பாரு, இது நீதான் பூர்வ ஜென்மம். ஐயா ஆனா ஒரு காலகட்டத்துல தவறாக சில முடிவெடுத்து சில பேரை கொண்டுட்ட வாழ்வீச்சுல. அப்ப அந்த வாழ்வீச்சா? நான் பாக்குறேன். இதுப்பா அருந்ததின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லங்க. அருந்ததி, அனுஷ்கா. சின்ன பொண்ணா இருந்தா. இன்னைக்கு அவளுக்கு 25 வயசு ஆகுது. அதே பொண்ணா என் பொண்ணு உருவத்தோட இருக்கிறான். கனவு ஏதோ கண்டிருப்பாங்க. உங்க முன்னால காட்சியாக வந்த பெண்ணாக உங்கள் மகள் இருக்கா. ஆமா. இதெல்லாம் யாரு சொன்னா உங்களுக்கு? எனக்கு ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வந்து அப்படியே போயிட்டே அதான் எனக்கு தெரிஞ்சு மன ரீதியா ஏதோ ஆயிட்டு இருக்கு. 3 படத்துல தனுஷ்க்கு இப்ப அந்த குரல் எப்படி பேசும்னு சொல்லி காட்ட முடியுமா? நீ பல ஜென்மங்களா பட்ட கஷ்டங்களும் ஏன்னா நீ செஞ்ச தவறு கவலைப்படாத. தர்மனால உன்னை இன்னும் நல்லபடியா தான் காப்பாத்தும். அப்படியாமா? ரொம்ப நன்றிமா. நான் வந்து ஒரு இளவரசியா இருந்தாலும் நீங்களும் இளவரசி தானா? ஆமா. அது எப்படி அவ்வளவு இளவரசியாவே இருக்கீங்க? ஏன் வேலை செய்யற பொம்பளெல்லாம் இருக்கிறாத பற்றி பேசுகிற பெருவாரியானவர்கள் போன பிரிவுல ராஜாவா இருந்தேன், மந்திரியா இருந்தேன், சுமாரா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மீனவரா கூட ஒரு ஜென்மத்துல பிறந்திருக்கேன். அதான் சொல்லிட்டாங்களே. அப்ப இந்த மீனவராக நீங்க இருந்தப்ப கூட அந்த ஊர் தலைவராக தான் இருந்திருப்பீங்க. காப்பாத்தி அந்த தலைவராக இருந்திருப்பீங்க. அதுதான் எனக்கு முன் ஜென்மத்துல நான் பிச்சை எடுத்தேன். எல்லா படம் பார்த்திருப்பாங்க. என்ன படம்லாம் சொல்ல. ஹிப்னோ தெரப்பி போதுதான் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ இதுல 3 பிறவிகள். ஐயா பைத்தியம் பிடிச்சிருந்தா நம்மளுக்கும். படர்ந்த இடம், அதுல நிறைய மரங்களா இருக்கு. அதுல நான் ஒரு மரமா இருக்கேன். பைன் ட்ரீ சொல்லுவாங்க. எல்லா பைன் மரத்தையும் வெட்டிட்டாங்க. நான் மட்டும் தனி மரமா இருந்தேன் ஒரு 80 வருஷம் கிட்டத்தட்ட. சின்ன வயசுல இருந்து எனக்கு அதீதமான ஒரு லோன்லி ஃபீலிங் உண்டு. இந்த மாதிரி நான் தனி மரமா ஒரு 80ல இருந்து 100 வருஷம் இருந்ததுதான் காரணம்ங்கிறது எனக்கு புரிஞ்ச போது ஒரு சிலர்த்ததா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றது? நீங்களே சொல்லி கண்டுபிடிச்சீங்க. தம்பி நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. அந்த மரத்தின் தன்மையில எதெல்லாம் இன்னும் உங்களுக்கு இருக்குதா? ஒண்ணு வந்து அந்த லோன்லினஸ் நான் சொன்ன மாதிரி. ரொம்ப தண்ணி உரிவாங்களோ? எதையும் எதிர்பார்க்காம மத்தவங்க காலை வச்சே உரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். குணம் வந்து நீங்க இங்கே வந்துட்டீங்களா? மன்னரா பிறந்திருக்கா. மன்னராக போன பிறவில இருந்திருக்கீங்க. அதை எப்படி உணர்ந்தீர்கள்? சில பேர்லாம் சொன்னாங்களே யாரோ குரல் கேக்குதுன்ட்டு. எனக்கு குரல் மட்டும் கேட்காது, சில காட்சிகளும் வரும். ஹிப்னோ தெரப்பி என்பது முன் ஜென்மத்தில் அவர்கள் யாராக இருந்தார்கள் என்பதை அறிவியல் ரீதியாக கண்டறியும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையா? கிடையாது. எனக்கு 10 வயதில் ஏற்பட்ட மனக்காயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூலா, இல்ல ஒரு முன் ஜென்மத்திலே என்னவாக இருந்தார் என்று கண்டுபிடிப்பதற்கான ஒரு டூலா? இரண்டுக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்ற ஒரு துறை இருக்கா? இல்ல 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 இல்ல. ஏன் சொன்ன? ரெண்டுக்கும் சேர்த்து. இதுல எது உண்மை? ரெண்டு உண்மைதானே. என்னடா சொல்ற? பயத்தோட வராருன்னா பயத்தை அதிகப்படுத்தி ஒரு நிமிஷம் எனக்கு ப்ராசஸ் வேண்டாம். அந்த ப்ராசஸ் நேரடியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சார். அவரே பைத்தியமாயிரும் டென்ஷன் ஆயிட்டு. ஒரு நிமிஷம் சார். இந்த 2 வயசுக்கும் போலாம் 5 வயசுக்கும் போலாங்கிறது வரைக்கும் ஓகே. ஆனா முன் ஜென்மத்துக்கும் போகலாம் ஹிப்னோசிஸ் வழியாக என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? It is not told as a treatment. It is not told as a treatment. Thank you. அப்போ நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ எனக்கு 3 வயசுல என்ன பண்ணேன்னு ஞாபகம் இருக்காது. கடைசில சப்ஸ்கிரைபர் யோகா. லெஃப்ட் காலே தூக்கு. லெஃப்ட் கால தூக்குமா? அப்படியே ரைட் காலையும் சேர்த்து தூக்கு. ஐ எப்படி தூக்குறது? தூக்கணும். சப்ஸ்கிரைபர் யோகா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணு. சூப்பர். என்ன இப்படிலாம் அநியாயத்துக்கு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவோம்ல இந்த மாதிரி பொய்யெல்லாம். நான்லாம் முன்னாடி ராஜா காலத்துல இருந்தேன். அந்த
அதெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம ஸ்கூல்ல புழுவுனது எல்லாம் இப்போ தூக்கி சொல்லி போய் ஏமாத்திட்டு இருக்கு. ஆமா, அது சின்ன பைத்தியம். வயசுல அறியாத வயசுல நம்ம கதை கட்டி எனக்கு தெரிஞ்சு இவங்க மன ரீதியா இதா இருக்காங்க. சீக்கிரம் டாக்டர் பார்க்கலன்னா பைத்தியம் ஆயிருவாங்க. அதான் உண்மை. இதுங்க பேசுறத பார்த்தா நம்ம மென்டலா இருக்கும் போலயே. எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம். அததான் நானும் சொல்றேன். நிறைய பேர் இப்போ நைட்டு தூங்காமையா இருக்கிறீங்க, எல்லாருமே பேட்மேனா இருந்திருப்பீங்க ஒரு யூனிவர்ஸ்ல. அந்த மாதிரி கிளப்பி விட்டுற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஆமா, ராணியா இருந்த, ராஜாவா இருந்த. ஆமா, உடனே இது உங்களுக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். ராஜா, ராணி, மந்திரி, அதையே சொல்லி அந்த கதைய கேட்டு கேட்டு இந்த ஜோதிகா இந்த படத்துல, சந்திரமுகி படத்துல அந்த மாதிரி அவங்களே அவங்க மாறிப்பாங்க. என்னன்னா சொல்றாங்க கேட்டா, ஒரு எலுமிச்சை கலர்ல அழகான ஒரு பொண்ணு இருந்தா அதுதான். ஐயோ, அதாவது ஒருத்தங்க முன்ஜென்மம் அனுப்புகிறாங்கன்னா அவங்க அதே மாதிரிதான் இருப்பாங்க, வேற மாதிரி மாற மாட்டாங்க. அப்படி இவங்க வேற மாதிரி இருந்தாங்களா, அது முன்ஜென்மம் எடுத்தாங்களாம். என்னென்னவோ பொழுகுறாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்